தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மகாத்மா காந்தி வழி வந்த தன்னை அண்ணாமலை அவமானப்படுத்திவிட்டதாகவும் தான் ரவுடி என்பதற்கு ஆதாரத்தை அண்ணாமலையால் காட்ட முடியுமா எனவும் சவால் விடுத்திருந்தார். இந்த சவாலை ஏற்று அண்ணாமலை நேற்று செல்வ பெருந்தகை மீதுள்ள வழக்குகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி, கொலை முயற்சி, கொலை வெறி தாக்குதல், கொலை மிரட்டல், பயங்கர ஆயுதங்களால் தாக்குதல், வெடிபொருட்கள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டது என நீண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளார். மேலும் குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் செல்வ பெருந்தகை என்ற கருத்தில் இருந்து தான் பின்வாங்க போவதில்லை என்றும், செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் தனக்கில்லை, அவர் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும், அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க தான் தயாராக இருப்பதாகவும் அண்ணாமலை மீண்டும் சவால் விடுத்துள்ளார். தெரியாதுங்கண்ணா, ஏன்னா செல்வ பெருந்தகை அவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால செல்வ பெருந்தகை அப்படி யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்ல செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா, இல்ல ஒரு செல்வ பெருந்தகை அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை. அதனால செல்வ பெருந்தகை இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்க தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறத காவல்துறை தான் செக் பண்ணணும். இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. திமுக தில்லுமுள்ளு நடவடிக்கையில் ஈடுபடும் என்று கூறி பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது. அதிமுகவின் முடிவு திமுகவிற்கு சாதகம் என பாஜகவும், பாஜகவிற்கு சாதகம் என திமுகவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் அதிமுகவினர் தங்கள் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் அபிநயாவிற்கு செலுத்துங்கள் என சீமான் கோரிக்கை வைத்துள்ளார். திமுக சார்பில் அந்நியூர் சிவா, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி அன்புமணி உட்பட 29 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை 13ஆம் தேதி நடைபெற உள்ளது. அனைத்து மக்களும் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக விக்கிரவாண்டி தொகுதிக்கு இன்று பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விதி மீறி செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு 28.36 கோடி ரூபாய் அளவில் இழப்பை ஏற்படுத்தியதாக அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உட்பட 8 பேர் மீதான வழக்கில் ஒரு அரசு தரப்பு சாட்சி பிறழ் சாட்சியம் அளித்து தற்போது பல்டி அடித்துள்ளார். இந்த வழக்கில் 67 பேர் அரசு தரப்பு சாட்சிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களில் இதுவரை 34 பேர் சாட்சியம் அளித்துள்ள நிலையில் அதில் 27 பேர் அரசு தரப்புக்கு எதிராக பிறழ் சாட்சியம் அளித்துள்ளனர். தொடர்ந்து சாட்சிகளிடம் விசாரணை நடந்து வருகிறது. ரஷ்ய பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசிய பிரதமர் மோடி, 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகு முதல் முறையாக புலம்பெயர்ந்த இந்தியர்களுடன் உரையாடுகிறேன். இம்முறை இந்தியாவை உலகின் 3வது பொருளாதாரமாக மாற்றுவதே இலக்கு. உலகில் வேறு எந்த நாடும் சென்றடைய முடியாத நிலவின் பகுதிக்கு சந்திரயானை வெற்றியடைய செய்த நாடு இந்தியா. டிஜிட்டல் பரிவர்த்தனையில் உலகுக்கு நம்பகமான மாதிரியை வழங்கும் நாடாக இந்தியா உள்ளது. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும் நாடாக இந்தியா இன்று உள்ளது. இந்தியா மாற்றத்தை நோக்கி செல்வதாக அனைவரும் கூறுகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் வளர்ச்சியை கண்டு உலகம் வியப்படைந்துள்ளது என்று கூறினார். பின்னர் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ விருதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வழங்கி கௌரவித்தார். எனக்கு வழங்கப்பட்ட இந்த விருது 140 கோடி இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட மரியாதை. இரு நாடுகளுக்கிடையேயான பரஸ்பரம், நம்பிக்கை, ஆழமான நட்பு ஆகியவற்றிற்கு வழங்கப்பட்ட மரியாதை என்று பிரதமர் தெரிவித்தார். முன்னாள் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரியை விமர்சித்து பேசியதாக கூறி பிரதமர் மோடிக்கு எதிராக ராஜ்யசபாவில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என அவைத் தலைவர் ஜக்தீப் தங்கருக்கு காங்கிரஸ் கட்சியின் ஜெயராம் ரமேஷ் கடிதம் எழுதியுள்ளார். காஷ்மீரில் கத்துவா மாவட்டத்தின் பாத்னோட்டா கிராமம் அருகே பயங்கரவாத தாக்குதலில் நமது வீரம் மிக்க இந்திய ராணுவ வீரர்கள் 5 பேரை இழந்ததற்காக தான் மிகவும் வேதனைப்படுவதாக கூறியுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைதியை நிலைநாட்ட நமது வீரர்கள் உறுதியாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பாதுகாப்பு செயலாளர் அரமோனாவும் தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து வெளியிட்டுள்ள பதிவில், துணிச்சலான 5 வீரர்களை இழந்தது வருத்தம் அளிக்கிறது. அந்த தியாகிகளின் குடும்பத்தினருக்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களின் தன்னலமற்ற சேவை என்றென்றும் நினைவு கூறப்படும். அவர்களை கொன்றவர்கள் பழிவாங்கப்படுவார்கள். இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள தீய சக்தியை இந்தியா அழிக்கும் என்று தெரிவித்துள்ளார்.
மோடியை கட்டி அணைத்து புட்டின் வரவேற்று அழைத்து சென்றது குறித்து கருத்து தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் தலைவர் உலகின் இரத்தக்கரை படிந்த குற்றவாளியை கட்டிப்பிடிப்பதை பார்ப்பது மிகப்பெரிய ஏமாற்றம் அளிப்பதாகவும் அமைதி முயற்சிகளுக்கு பேரழிவு தரும் அடி எனவும் வருத்தம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிபர் புட்டினுடனான சந்திப்பில் இந்தியர்கள் ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட விவகாரத்தை பிரதமர் மோடி எழுப்பியதை அடுத்து ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் விடுவிக்க ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தங்கள் ராணுவத்தில் பணிபுரியும் அனைத்து இந்தியர்களையும் உடனடியாக விடுவிக்கவும் அவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர ரஷ்யா ஒப்புக்கொண்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூரில் மக்கள் சாப்பிடுவதற்கான உணவுப் பொருட்களில் புழுக்கள் மற்றும் பூச்சிகள் ஆகியவற்றை சேர்த்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வெட்டுக்கிளிகள், பட்டுப்புழுக்கள் உள்ளிட்ட 16 பூச்சி இனங்களை மனிதர்கள் உட்கொள்வதற்கு சிங்கப்பூரில் உள்ள உணவுக் கழகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டில் உள்ள விநியோகஸ்தர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் சீனா, தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளில் உள்ள பண்ணைகளில் இருந்து பூச்சிகளை பெறுவதற்கான பணிகளை தொடங்கியுள்ளனர். கம்பீர் தான் அடுத்த தலைமை பயிற்சியாளர் என கிசுகிசுக்கள் வெளிவந்த நிலையில் அதன்படியே இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளதாக BCCI செயலாளர் ஜெய் ஷா அறிவித்துள்ளார்.